அஸ்ஸலாமு அலைக்கும். நான் நஃபீஸா பேசுறேன். வலைக்கும் சலாம். ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மனிதன் அழகிய வடிவமைப்பு அப்படின்றது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வசனம் அத்தி 95வது சூறால 4வது வசனம். வி கிரியேட் மேன் இன் த பெஸ்ட் டிசைன், அதாவது மிகச்சிறந்த வடிவில் மனிதனை நாம் படைத்தோம் அப்படின்னு இந்த அத்தியாயத்துல சொல்லப்படுது. அதாவது கடவுள் மனுஷனை ஒரு மேன்மையான ஒரு மனுஷனா உருவாக்கி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தின் மூலமா சொல்றாரு. இந்த மிக அழகிய அமைப்புன்னு சொல்லி இந்த வார்த்தை இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம கொஞ்சம் எலாபரேட் பண்ணோம் அப்படின்னா, ஒரு மனுஷனை உடல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் கடவுள் வந்து நேர்த்தியா படைச்சிருக்காரு. இதுல அந்த உடல் அமைப்புன்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு மனுஷனை பார்க்கிறோம் அப்படின்னா அவர் நிமிர்ந்து நடந்து ஒரு நேர்த்தியான தோற்றத்தோட இருக்காங்க. முகத்துல வந்து ஒரு அழகு, அதே மாதிரி ஒரு சீரான எல்லா உறுப்புகளும் வந்து ஒரு சீரான அளவுல அமைஞ்சிருக்கு. இதுல அறிவு அப்புறமா ஆன்மீகம் அப்படின்ற ஒரு விஷயமும் உள்ள வருது. அதுல என்னன்னா மனுஷனுக்கு மட்டும்தான் நல்லது கெட்டது எது அதை சிந்திக்கிற அறிவு, பகுத்து அறிகிற அறிவு, இதெல்லாம் வந்து மனுஷனுக்கு மட்டும்தான் கடவுள் கொடுத்திருக்காரு. எதுக்கு அப்படின்ற ரீசன் பார்த்தோம் அப்படின்னா, நல்லது எது, நமக்கு உண்மையான கடவுள் யாரு, நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கோம் அதை சிந்திச்சு அதன்படி நம்ம நடக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த அறிவு கண்டிப்பா தேவை. ஏன்னா நம்ம அந்த கலகம் நடக்கும் பொழுது நம்ம யாரை சூஸ் பண்ணணும்னு தெரியல. அந்த ரீசனுக்காக தான் நம்ம வந்து ஒரு சான்ஸ் கேட்டோம். ஸோ அந்த சான்ஸ் நமக்கு இங்க கிடைச்சிருக்குன்னா அதுக்கான அறிவும் நமக்கு இங்க கடவுள் கொடுத்திருக்காரு. ஸோ அதுக்காக தான் இந்த பிரிச்சு அறியிற அறிவை வந்து மனுஷனுக்கு கடவுள் கொடுத்திருக்காரு. நம்ம எதுக்கு இங்க படைக்கப்பட்டிருக்கோம்? ஆப்வியஸ்லி நம்ம திரும்ப கடவுள்கிட்ட தான் போக போறோம். ஆனா அங்க போறதுக்கு முன்னாடி நாம இங்க நல்ல செயல்களை செஞ்சு அதை தான் வந்து நம்மளுடைய ஒரு எழுதி நம்ம பேப்பரா நம்ம கடவுள் கிட்ட கொண்டு போகணும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் நம்ம இந்த உலகத்துல படைக்கப்பட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்ம உடல் அமைப்புல பார்த்தோம், ஒரு மனுஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய எல்லா வடிவமைப்பும் வந்து சமநிலையா இருக்கும். அதாவது அமைப்பா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஒரு உணர்வுகளா இருக்கட்டும், இல்ல பகுத்தறிகிற அறிவா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் கடவுள் எல்லாத்தையும் எல்லாருக்கும் வந்து சமநிலையில தான் கொடுத்துருக்காங்க. இது ஒன்னொன்னும் தனித்தனியா இல்லை, ஒன்னோடு ஒண்ணு இணைஞ்சு நம்ம இந்த உலகத்துக்கு வந்து அந்த பர்பஸுக்கு ஒர்க் பண்றதுக்காக நமக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்காக தான் நமக்கு கடவுள் இதெல்லாம் கொடுத்திருக்காரு. ஸோ இதெல்லாம் கொடுத்த கடவுள் கிட்ட நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, இதெல்லாம் நாம தப்பு பண்ணிட்டோம், அந்த தப்பை வந்து சரி செய்யறதுக்காக நமக்கு ஒரு சான்ஸும் கொடுத்துட்டாரு. அந்த சான்ஸ் கொடுத்துட்டு நமக்கு ஒரு நல்ல உலகத்தையும் கொடுத்துருக்காரு. அதுல நமக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லாம நமக்கு கொடுத்துருக்கிற உடல் அமைப்பும் ஒரு விஷயமும், உடல்ல இருக்கிற ஒரு விஷயமும் நமக்கு அந்த நல்ல எண்ணத்தை நோக்கி கொண்டு போற ஒரு வடிவமைப்பா தான் அது அமைஞ்சிருக்கு. ஸோ அதுக்கு நம்ம கண்டிப்பா எப்படி இருக்கணும்னா நன்றி உணர்வோட இருக்கணும். ஏன்னா நாம கடவுள்கிட்ட சொல்லிட்டு வந்த விஷயம்னா நம்ம போய் யாரு உண்மையான கடவுள் அப்படின்றத நாம உணரணும் அப்படின்றதுக்கு தான் நம்ம வந்தோம். ஸோ அதை நம்ம உணர்ந்து அதன்படி நம்ம வந்து திரும்பி கடவுள்கிட்ட போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இது எப்படின்னா, நம்ம எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரும் கொடுத்துட்டு அதோட புக்கையும் கையில கொடுத்துட்ட மாதிரி. ஸோ நம்ம அதை கரெக்டான ஆன்சர் எடுத்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரா எழுதணும், அதுதான் வந்து நம்ம கையில இருக்கு. அதே மாதிரி இந்த உன்னதமான நிலையில வந்து மனுஷனை கடவுள் படைச்சிட்டாரு. இதுல சில தீய செயல்களால நம்மள நாமளே தாழ்த்திக்காம நல்ல விஷயங்களை செஞ்சு அதனால நாம வந்து எந்த நோக்கத்துக்காக உலகத்துக்கு வந்தோமோ அந்த நோக்கத்தை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நாம இங்கே வந்திருக்கோம். ஸோ இந்த வாழ்க்கையில நமக்கு பல தரப்பட்ட சோதனைகள் வரும், பல சேலஞ்சஸ் வரும். அது எல்லாத்தையும் வந்து அந்த டெஸ்ட்ல நம்ம கடவுளுக்கு எவ்வளவு உண்மையா இருக்கும், அந்த சமயத்துல நம்ம கேரக்டரை எப்படி மாத்திக்கிறோம், இல்ல கடவுளுக்கு அப்பவும் உண்மையா இருக்குமா அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்றதுக்காக தான் நம்ம வந்து நமக்கு கடவுள் வந்து இந்த உடல் அமைப்பையும் மன அமைப்பையும் கொடுத்திருக்காரு. சரி, இப்போ வந்து கடவுள் நம்மள அமைச்சிட்டாரு. ஸோ நம்ம கடவுள் வந்து நம்மளுடைய உடலை எப்படி அமைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் பார்ப்போம். நம்ம உடல்ல பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 78 உறுப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உறுப்புகள்னு பார்த்தோம்னா கண்ணு, காது, மூக்கு அப்படின்னு லைனா சொல்லிட்டே போகலாம். நம்ம உடம்புல எத்தனை இருக்கோ அத்தனையும் உறுப்புகள் தான். அதுல காக்கும் உறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஹார்ட்டும் பிரெயினும். ஏன்னா ஹார்ட் துடிக்கிறது நின்றுச்சுன்னா உயிர் இல்லை அப்படின்றது தான் அர்த்தம். சில பேரை நம்ம பார்ப்போம், பிரெயின் வந்து ஒர்க் பண்ணாது, ஆனா வந்து அவங்க இருப்பாங்க. பட் ஆனா அவங்க உயிரோட இருந்து கூட எந்த ஒரு
சஞ்சலமும் அவங்க கிட்ட இருக்காது, எந்த ஒரு அசைவும் இருக்காது. பட் ஆனால் அவங்க உயிரோட தான் இருப்பாங்க. பட் பிரெயின் டெட் ஆயிட்டாங்கன்னா மோஸ்ட்லி அவங்க இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய பாடி பார்ட்ஸை வந்து அடுத்தவங்களுக்கு டொனேட் பண்ணிடுவாங்க. இதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதை தவிர்த்து கிட்னி, லிவர், லங்ஸ், ஸ்கின் இந்த மாதிரி வந்து மற்ற உறுப்புகளும் இருக்கு. நம்ம உடல்ல எத்தனை எலும்புகள் இருக்கும் பார்த்தோம்னா 206 206 எலும்புகள் இருக்கு. அதே மாதிரி நமக்கு உள்ள இருக்கிற நரம்புகள், அந்த நரம்புகள் மூலமா தான் நமக்கு உடல்ல இருக்கிற எல்லா செயல்பாடுகளுக்கான தூண்டுதல்களும் தகவல்களும் மூளைக்கும் ஸ்பைனல் கார்டுக்கும் போகுது. ஸோ அந்த நரம்புகள் எல்லாத்தையும் நம்ம ஒன்றா இணைச்சு நீட்டணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 45 மைலுக்கு வந்து அவ்வளோ நீளமாக நம்மளால அதை அடுக்க முடியும். அதாவது நீளமாக நம்மளால அதை அமைச்சு வைக்க முடியும். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் நம்ம உடல்ல இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு. ஸோ இந்த உறுப்புகள் எல்லாமே தனிச்சு ஒரு வேலையும் செய்யும், இல்லைன்னா நிறைய உறுப்புகள் ஒன்னா சேர்ந்து ஒரு வேலையை செய்யும். ஸோ அப்படி ஒன்னா இல்லை தனியாவோ அது ஏதோ ஒரு வேலை செய்யுது அப்படின்னா அதை வந்து நம்ம உறுப்பு மண்டலம் அப்படின்னு உறுப்பு மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 11 உறுப்பு மண்டலங்கள் இருக்கு. வெளிப்படையா நமக்கு தெரிகிற உறுப்புகள் எல்லாமே வந்து புற உரை மண்டலம், அதாவது இன்டெக்யூமெண்ட்ரி சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல எதெல்லாம் வரும்னா நம்ம உடல்ல இருக்கிற ஸ்கின், அந்த முடி, அப்புறமா நெயில்ஸ், இது எல்லாமே வந்து இந்த புற உரை மண்டலம்ல வருது. இதனால நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இந்த வெளியில இருக்கிற இந்த காரணிகளாலையும் நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுல இருந்து நம்மள பாதுகாப்பு தருது ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா ஸ்கெலட்டல் சிஸ்டம், அதாவது எலும்பு மண்டலம். எலும்பு மண்டலம்ல பார்த்தோம்னா எலும்பு, மூட்டு, குருத்தெலும்பு இது எல்லாமே இதுக்குள்ளதான் வருது. இந்த எலும்புனால நமக்கு என்ன கிடைக்குது? ஒரு வடிவம் கிடைக்குது. இது நம்ம பாடியை ப்ரொடெக்ட் பண்ணுது. அதை நம்ம பாடிக்கு வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்கறது எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எலும்புகள் தான். அதுக்கப்புறமா மஸ்குலர் சிஸ்டம், அதாவது தசை மண்டலம். உள்ள இருக்கிற மசில்ஸ் எல்லாமே தான் அந்த மசில் சிஸ்டம்ஸ்ல வந்துடும். நரம்பு மண்டலம்ல பார்த்தோம்னா மூளை, முதுகு தண்டு, நரம்புகள் இது எல்லாமே வந்து நரம்பு மண்டலத்துல வருது. இந்த நரம்பு மண்டலம் என்ன பண்ணுன்னா உடலினருடைய எல்லா செயல்பாடுகளையும் அதுதான் வந்து கட்டுப்படுத்துது. நெக்ஸ்ட் வந்து ஹார்மோன் சுரப்பிகள், அதுவும் வந்து நம்ம உடல்ல இருக்கு. அது என்ன பண்ணுதுன்னா அது வந்து கெமிக்கல் கண்டென்ட், நம்ம உடம்பே ப்ரொடியூஸ் பண்ற சில ரசாயன தாதுக்கள். அது ரத்தத்தோட சேர்ந்து உடல்ல இருக்கிற தேவையான இடத்துக்கு அது அனுப்புது. இது எதுக்கு உதவுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வளர்ச்சிக்காகவும், வளர்ச்சிதை மாற்றங்கள் நம்ம உடம்புல நடக்குது இல்லையா, அதுக்காகவும் சமயத்திலையும் இந்த ஹார்மோன்ஸ் ப்ரொடக்ஷன் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா டோபோமின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து உற்பத்தி ஆகுது. அது எப்போ உற்பத்தி ஆகுதுன்னா நம்ம சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்ற மனநிலையில இந்த ஹார்மோன் வந்து உற்பத்தி ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம், அதாவது ரத்த மண்டலம். இதுல வந்து ஹார்ட், அதுக்கப்புறமா ரத்த நாளங்கள் இது எல்லாமே வருது. இது எதுக்குன்னா உடம்புல இருக்க ஃபுல்லாவே வந்து ரத்தத்தை வந்து விநியோகம் செய்யறதுக்காக தான் இந்த மண்டலம் இருக்கு. நெக்ஸ்ட் இம்யூன் சிஸ்டம், அதாவது வந்து நோய் எதிர்ப்பு மண்டலம். இதுல பார்த்தோம்னா லிம்ஃபாட்டிக், அதாவது நிணநீர் கணுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா உடம்புக்குள்ள ஏதாவது ஜெர்ம்ஸோ இல்ல வேற விதமான விஷயங்கள், கிருமிகள் உள்ள வந்துருச்சுன்னா அந்த இடத்த வந்து நீக்கிறது தான் இந்த லிம்ஃப் நோட்ஸ் உடைய வேலை. நெக்ஸ்ட் வந்து சுவாச மண்டலம், நுரையீரல், அப்புறமா சுவாசிக்கிற அந்த பாதைகள் எல்லாமே இதுக்குள்ள வந்துடும். இதனுடைய வேலை என்னன்னா உள்ள இழுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுறது, இதுதான் இதனுடைய வேலை. நெக்ஸ்ட் டைஜஸ்டிவ்ல நம்ம பார்த்தோம்னா செரிமான மண்டலம். உணவை வந்து செரிச்சு இருக்கிற எல்லா ஊட்டச்சத்தையும் உறிஞ்சு உடம்பு ஃபுல்லா அனுப்பி அதுக்கப்புறமா கழிவுகளை வெளியேற்றது தான் இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் உடைய வேலை. நெக்ஸ்ட் நம்ம யூரினரி ட்ராக் அப்படின்னு பார்த்தோம்னா கழிவு நீக்க மண்டலம். இந்த பிளட்ல இருக்கிற இம்பியூரிட்டிஸ் எல்லாம் நீக்கிட்டு யூரினாவோ இல்லை மோஷனாவோ வெளியில அனுப்புறது தான் இதனுடைய வேலை. நெக்ஸ்ட் வந்து ரீப்ரொடக்டிவ்ல வந்து எந்தெந்த ஆர்கன்ஸ்லாம் ரீப்ரொடக்ஷன்ல இருக்கோ அது எல்லாமே இந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் சிஸ்டம்ல வந்துடும். இப்போ நம்ம வந்து இத்தனை சிஸ்டம் பார்த்தோம் இல்லையா, அதுல இப்போ ஒன்னொன்னுத்தையும் நம்ம விரிச்சு பார்த்தோம் அப்படின்னா அது நிறைய இன்டகிரேட்டட் விஷயத்த நமக்கு சொல்லுது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தா இன்டெக்யூமெண்ட்ரி சிஸ்டம் பார்த்தோம், அதாவது புற அமைப்புல இருக்கிற அந்த மண்டலத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஹேரு, ஸ்கின், நெயில் இதெல்லாமே தான் இதுல வரும். இதுல இந்த ஹேர் அப்படின்னு பார்த்தோம்னா அது நம்ம தலையிலையும் நம்ம உடலுடைய எல்லா பாகத்திலையும் நம்ம வந்து இந்த முடியை பார்க்கலாம். ஸோ தலையில இருக்கிற முடி அப்படின்றது ஒரு முடி இழை இருக்கு இல்லையா, அது வந்து எதனால ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா
ஒரு புரோட்டீன் இழையால ஆயிருக்கு. இப்போ வந்து ஒரு காட்டனை நம்ம வந்து நூலா வடிக்கிற மாதிரி கெரட்டின் அப்படின்ற புரதத்தை நம்ம நூலா இழைச்சோம்னா அதுதான் வந்து முடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரே ஒரு முடியை எடுத்தோம்னா அது 3 விதமா வந்து அதுல பிரிவுகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் வெளியில இருக்கிற அந்த பிரிவை வந்து கியூட்டிக்கல்னு சொல்றாங்க. இதுதான் வந்து நம்மளுடைய முடிக்கு ப்ரொடெக்ஷனை கொடுக்குது. அதே மாதிரி கார்டெக்ஸ் அப்படின்றது அதுக்கு உள்ள இருக்கிற பகுதி. அந்த பகுதி என்ன அப்படின்னா அதுலதான் மெலனின் அப்படின்ற ஒரு கண்டென்ட் இருக்கு. நம்ம முடிக்கு கலரை கொடுக்கறது இந்த மெலனின் கண்டென்ட் தான். அதுவும் இல்லாம ஒரு முடியினுடைய வெயிட் எடுத்துக்கிட்டோம்னா அதுல 90% வெயிட் வந்து கொடுக்கறது இந்த கார்டெக்ஸ் தான். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மெடுலா அப்படின்றது இன்னர் மோஸ்டா இருக்கிறது அந்த முடியில. அது என்னன்னா ஒரு பைப் மாதிரி செயல்படுது. நம்ம தலைக்கு உள்ள இருந்து தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாமே அந்த முடி ஃபுல்லா போகிறதுக்கு யூஸ் ஆகுற அந்த அமைப்பு தான் இந்த மெடுலா அப்படின்ற அமைப்பு. ஒரு முடி தான், பட் அந்த முடிக்குள்ள இத்தனை லேயர்ஸை வந்து கடவுள் உருவாக்கி இருக்காரு. ஸோ அதுக்குன்னு தனித்தனியா வேலைகளும் இருக்கு. அதே மாதிரி முடியில வந்து உயிருள்ள ஒரு பகுதி எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹேர் ஃபாலிக்கல் அப்படின்னு சொல்றாங்க. இது முடித்துளை. முடித்துளைன்னு என்னன்னா நம்மளுடைய தோள்களுக்கு உள்ள ஒரு துளை மாதிரி இருக்கும். அந்த துளையில இருந்து தான் அந்த முடி வந்து வளருது. ஸோ அந்த துளைகள்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த தோல்ல இருக்கிற ரத்தமும் நம்ம குடுக்கிற அந்த எண்ணெய் அந்த மாதிரியான கண்டென்ட் எல்லாமே முடிக்கு ஃபுல்லா வந்து பரவுறது. நம்ம கிட்டத்தட்ட இது வந்து நம்ம வேர் மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். வேறு எப்படி தண்ணியை உறிஞ்சு தாவரங்களுக்கு ஃபுல்லா கொடுக்குதோ அதே மாதிரியா இந்த எண்ணெய் கண்டென்ட் எல்லாத்தையும் வந்து அது முடி ஃபுல்லா கொடுக்குது. அதுக்கப்புறமா இந்த முடியுடைய என்னென்ன வேலைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து உடல் வெப்பநிலையை வந்து ரெகுலேட் பண்றது. அதாவது குளிர்காலத்துல நம்ம வெளியில நடந்து போகும்போது நம்ம உடல்ல பாத்தீங்கன்னா அந்த கூஸ் பம்ப்ஸ் மாதிரி இருக்கும். அதாவது முடியெல்லாம் எழுந்திருச்சு நிற்கும். அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தோலுக்கும் அந்த காத்துக்கும் நடுவுல வந்து இருக்கிற வெப்பத்தை அப்படியே தக்க வச்சுக்கணும். ஏன்னா பாடிக்குள்ள அந்த கோல்ட்னஸ் போயிடுச்சுன்னா பாடியோடைய ஹீட் குறையும். ஸோ அந்த ஹீட்டை குறையாம காப்பாத்துறதுக்காக கடவுள் நேச்சுரலா நமக்கு கொடுத்த ஒரு ஹீட்டிங் சிஸ்டம் தான் அந்த கூஸ் பம்ப்ஸ். நெக்ஸ்ட் அதே மாதிரி வெப்ப காலத்துல பார்த்தோம்னா தலையில இருக்கிற தோல் வழியா வந்து பிரெயின் பிரச்சனையும் ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக சூரியன்ல இருந்து ரொம்ப அபாயகரம் கதிர்கள்லாம் வரும். ஸோ அதை பாதுகாக்கிறதுக்காக தான் நமக்கு தலையிலயும் முடிகள் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன அதனுடைய ப்ரொடெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா தலைமுடி வந்து நம்ம யூவி ரேஸை நம்ம தலையிலேருந்து வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது சின்ன ஒரு அடி ஏதோ பட்டதுனாலும் தலையுடைய பாகத்துக்கு அவ்வளவு பாதிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் தலைமுடி வந்து ஒரு குஷன் மாதிரி வேலை பார்க்கறதுனால தான். நெக்ஸ்ட் வந்து புருவங்கள் மற்றும் இமைகள்ல நமக்கு வந்து முடிகள் இருக்கு. அது என்ன பண்ணுது அப்படின்னா டஸ்டோ இல்லை ஜேர்மோ வந்து நம்ம உடலுக்குள்ள போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அது ஒரு ஃபில்டர் மாதிரி ஒர்க் பண்ணுது. அதுக்கப்புறமா உணர்வு திறன். இப்போ ஹேர் ஃபாலிக்கல் இப்போ சொன்னேன் இல்லையா, அந்த முடி துளைகள் அது வந்து அதுல நரம்புகள் எல்லாம் இருக்கும். அந்த நரம்புகள் என்ன பண்ணுதுன்னா ரொம்ப உணர்வு பூர்வமா இருக்கு. நம்ம உடம்புல ஒரு பூச்சி ஊறி போனாலோ இல்லை ஒரு எறும்பு ஏறினாலோ நமக்கு அது உடனடியா தெரியுது. எப்படின்னா இந்த நரம்பு முனைகளுடைய காரணத்தினாலதான் நமக்கு தெரியுது. ஸோ இது வந்து ஒரு எப்படின்னா ஒரு முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு உணர்வை நமக்கு கொடுக்கிற ஒரு விஷயமா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து உராய்வை குறைக்கிறது. இப்போ அக்குள் அப்புறமா பிற இடுக்கு பகுதிகள் எல்லாம் வந்து பார்த்தோம்னா முடி வளர்ந்துருக்கும். எதுக்குன்னா இப்போ தோலும் உராயும் பொழுது அங்க என்ன ஆகும்னா எரிச்சல் அப்புறமா காயம் ஏற்படும். ஸோ அது நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அங்கெல்லாம் முடிகள் வளருது. அதுக்கப்புறமா ஒரு அடையாள முக்கியத்துவம் கொடுக்குது. இப்போ ஒரு மனுஷன் வந்து ஹேர்லாம் நீட்டா கட் பண்ணி இப்போ இந்த நேவி பர்சன்ஸ் இந்த மிலிட்ரி பர்சன்ஸ்லாம் பார்க்கும்போது அவங்க ஹேர்லாம் கட் பண்ணி ரொம்ப நீட்டாக இருப்பாங்க. ஸோ அது பார்க்கும்போதே அவங்களுக்கு வந்து ஒருவருடைய தோற்றத்தை வந்து ஒரு ஆளுமை தன்மையையும் அவர் காமிக்குது. அதே மாதிரி பாலின வேறுபாடு, அதாவது ஃபேஸ்லலாம் தாடி இருந்துச்சுன்னா அது வந்து ஆண்கள் பெண்கள் அப்படின்னு பிரித்து காமிக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. அதே மாதிரி நமக்கு வந்து அந்த சார்லி சாப்ளின் அப்புறமா பாரதியார் அவங்கெல்லாம் நமக்கு நினைக்கும் போது அவங்களுடைய மீசைகள் தான் ஞாபகம் வரும். ஸோ அவங்களுடைய ஒரு தனித்தன்மையான அடையாளத்தையும் வந்து அந்த முடி வந்து கொடுக்குது.
அதே மாதிரி முடிக்கு வந்து வலிமை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு முடியை வந்து எவ்வளோ வெயிட் தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் உடைய வெயிட் அளவுக்கு ஒரே ஒரு முடியால தாங்க முடியும். அதே மாதிரி ஒரு லட்சம் முடிகளை ஒன்னா சேர்த்து அது ஒரு கற்றையா கட்டினோம் அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு 12 டன் வரைக்கும் வெயிட்டை தாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவும் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த அந்த வலிமைக்கு எது காரணமா அமைதுன்னு பார்த்தோம்னா நம்ம முடியில இருக்க அந்த கெரட்டின் அப்படின்ற ஒரு புரோட்டீன் தான். இதுதான் வந்து நம்மளுடைய நகங்கள்லயும் இருக்கு, விலங்குகளுடைய கொம்புகள்லயும் இதுதான் இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா நீட்சித்தன்மை எலாஸ்டிசிட்டி அதை பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஈரமான முடியல நம்ம எலாஸ்டிசிட்டினா அதை எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால இழுக்க முடியுது அப்படின்றது தான் எலாஸ்டிசிட்டி. ஸோ ஒரு ஹெல்த்தியான முடியா இருக்கு, அதை வந்து ஈரமா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து அதனுடைய உண்மையான நீளத்தை விட 30% அதை வந்து நல்லா நீட்ட முடியும். அதை நீட்டிட்டா அது மறுபடியும் அதனுடைய நார்மல் நிலைக்கு வந்துருமா. அதே ஒரு ட்ரையா இருக்கிற ஹேரா இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய உண்மையான நீளத்துல இருந்து கிட்டத்தட்ட 20% அதை வந்து நம்மளால இழுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு முடியினுடைய தன்மை வந்து அதிகமா இருந்துச்சுன்னா அந்த முடி வந்து நல்லா அடர்த்தியா இருக்குன்னு அர்த்தம். நம்ம அடர்த்தியான முடியெல்லாம் பார்க்கும்பொழுது நிறைய வகையான முடிகள் இருக்கு. சில முடிகள் வந்து வேவியா இருக்கும், சில பேர் வந்து சுருட்ட முடியா இருக்கும். ஸோ முடிகள்ல கூட இந்த மாதிரி பல வகைகள் இருக்கு. இப்போ நம்ம கூட பார்க்கலாம், இந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்லாம் பண்றவங்க தலை முடியை வச்சு ட்ரக் இழுக்கிறது, இந்த டிராக்டர் இழுக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட பார்க்கலாம். ஸோ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் முடியுடைய அந்த வலிமை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது ஒரு சின்ன முடிதான், பட் இதுக்கு பின்னால எவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியாது. பட் நாம அது கூட அது தெரியாம நம்ம கிட்ட இந்த அமைப்பை வந்து கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம அதுக்காக கண்டிப்பா தேங்க்ஃபுல்லா இருக்கணும். அந்த முடி பார்த்தோம் அப்படின்னா தலையில வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ தலைக்கு உள்ள பார்த்தோம் அப்படின்னா ஸ்கல், அதாவது மண்டையோடு அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த மண்டையோடு தான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய பிரெயினையும் முகத்துல இருக்கிற அந்த பார்ட்ஸையும் என்ன பண்ணுதுன்னா ப்ரொடெக்ட் பண்ணுது. இது வந்து எலும்பாலான ஒரு பாதுகாப்பு கவசம் அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்த ஸ்கல்ல பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 22 எலும்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த 22 எலும்புகள்ல மண்டை அறை அப்படின்றது வந்து நம்ம தலையுடைய மேல இருக்கிற அந்த கண்டென்ட் எல்லாமே கிட்ட பார்த்தோம்னா 8 எலும்புகளால ஆகியிருக்கு. அதே மாதிரி அந்த முகத்துல இருக்கிற எலும்புகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 14 எலும்புகள் வந்து ஒன்னா சேர்ந்து முகத்தை வந்து உருவாக்குது. இப்போ இந்த மண்டையோடுன்னு பார்த்தோம்னா அதுவும் வந்து எலும்பால ஆயிருக்கு இல்லையா. அந்த எலும்புலயே வந்து 3 லேயர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் லேயர் காம்பாக்ட் போனு, கீழே வந்து பெரிய அதாவது இன்னர் மேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவுல வந்து ஸ்பாஞ்சி போன் அப்படின்றாங்க. அது வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி அந்த போன் இருக்கு. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா மேல ஒரு அட்டை இருக்கும், கீழே ஒரு அட்டை இருக்கும். ரெண்டுத்தையும் இணைச்சு வந்து நடுவுல அந்த இருப்பாங்க. ஸோ அது எதுக்குன்னா நம்ம எவ்வளவு வெயிட் வச்சாலும் அது வந்து டாலரேட் பண்ணிக்கும், அந்த வெயிட்டை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கும். ஸோ கிட்டத்தட்ட இந்த மாதிரி இதை நம்ம கொஞ்சம் கம்பேர் பண்ணிக்கிட்டோம்னா அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு புரியும். அந்த மேல லேயர் வந்து காம்பாக்ட் போனாகவும், நடுவில் இருக்கிற லேயர் வந்து ஸ்பாஞ்சி போனாகவும், கீழே இருக்கிற லேயரை இன்னர் மேட்டராகவும் நாம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதனுடைய வேலை என்ன? சரி, மண்டையோடு இருக்கு. இப்போ அதனுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது பிரெயினுக்கு மட்டும் இல்லாம கண்கள், காது, இந்த 2 சென்சரி ஆர்கன்ஸ் அதுக்கும் அது ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்குது. இப்போ இந்த எலும்புகள் இருக்கு இல்லையா, இந்த மொத்தம் 22 எலும்புகள்ல தலையில 8 எலும்புகள் இருக்கு. இந்த 8 எலும்புகள்ல ஒரு எலும்பு இன்னொரு எலும்போட எப்படி இணைஞ்சு இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு அந்த இணைஞ்சிருக்கிற அந்த பகுதிக்கு வந்து தையல் மூட்டுகள்னு பேரு. இங்கிலீஷ்ல அது வந்து சூச்சூர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. வந்து இந்த தலையில இருக்கிற எந்த ஒரு எலும்பும் வந்து பாத்தீங்கன்னா அசையாது. நம்ம கை கால் எலும்புகளை நம்மளால அசைக்க முடியும், பட் ஆனா தலையில இருக்கிற எந்த எலும்புகளும் அசைக்காது. அதே மாதிரி அதுல ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு இடம் இருக்கு. அதுக்கு பேர் வந்து ஃபோரமன் மேக்னம். அதாவது இந்த இடம் என்ன பண்ணுது அப்படின்னா மண்டையோட்டினுடைய பின்பகுதியில இது இருக்கு. அதாவது மெடுலா ஆப்லங்கேட்டா அப்படின்னு சொல்றது மூளையுடைய கீழ்ப்பகுதி. அதுவும் ஸ்பைனல் கார்டும் ஒன்னா இணையறதுக்கு இந்த இடத்துல இருந்து தான் அந்த ஹோல். ஸோ அங்குல இருந்து தான் அந்த மேல இருக்கிற மூளையும் கீழே இருக்கிற தண்டுவனத்துடைய தசைகளும் ஒன்னா சேருது.
இந்த மண்டையோட்டுல பார்த்தோம்னா குழி பைகள், அதாவது சைனசஸ் சொல்லப்படுற காற்றால் நிரப்பப்பட்ட குழி பைகள் இருக்கு. இது எதுக்குன்னா மண்டையோட்டினுடைய எடையை குறைக்கிறதுக்காகவும் நம்மளுடைய குரல் ஒலியை மேம்படுத்துறதுக்காகவும் இந்த குழி பைகள் இருக்கு. நெக்ஸ்ட் பாலின வேறுபாடுகள், அதாவது ஆண்களுடைய இந்த மண்டையோடு பார்த்தோம்னா பெண்களுடைய மண்டையோட காட்டிலும் பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியில சொல்றாங்க. அதுவும் தடிமனாவும் இருக்கு. அதே பெண்களினுடைய மண்டையோடு வந்து அப்ராக்சிமேட்லி நார்மலான மண்டையோட்டை விட 10% அவங்களுடைய வெயிட் வந்து குறைஞ்சிருக்குமா. அதுவும் வந்து ஒரு பர்ஃபெக்டான வட்ட வடிவம் சொல்ல முடியாது, பட் ஆனால் ஒரு வட்ட வடிவத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி ஆராய்ச்சியில சொல்றாங்க. இப்போ இந்த மண்டையோட்டினுடைய என்னென்ன செயல்லாம் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பிரெயினை ப்ரொடெக்ட் பண்றது. ஸோ இந்த பிரெயின் வந்து வெளியில இருக்கிற எந்த ஒரு 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 ஆக்சிடென்ட்டோ இல்ல ஒரு ஏதோ ஒரு இடத்துல போய் உராயிறாங்க இல்ல எடிச்சுக்கிறாங்க அப்படின்னா அந்த பிரெயினுக்கு வந்து டைரக்டா எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாது. ஸோ அதனாலதான் அதை வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கான எலும்புகளா அது இருக்கு. ஏதாவது ஒரு அதிர்ச்சி, ஏதாவது ஒரு காயம்லாம் ஏற்படுதுன்னா அதனால மூளைக்கு பெரிய பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காகவும் இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் முக அமைப்புல பார்த்தோம்னா ஒரு முகத்துக்கு ஒரு ஷேப்பை கொடுக்கறதே வந்து இந்த மண்டையோடு தான். ஸோ இது வந்து கண்கள், காது இதையும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. இது வந்து கண்கள் பார்க்கும்போது கண்கள் வந்து பார்த்தோம்னா கண் குழிகள் அப்படின்ற ஒரு நம்ம இந்த எலும்பு கூடலாம் நம்ம இந்த லேப்ல எல்லாம் பார்த்தோம்னா கண் இருக்கிற இடத்துல ஒரு ஓட்டை இருக்கும். ஸோ அந்த ஓட்டைக்குள்ளதான் நம்மளுடைய கண் குழிகள் இருக்கு. அதனுடைய இன்டர்னல் ஆர்கான்ஸ் எல்லாமே அங்க ப்ரொடெக்டிவா இருக்கு. அதே மாதிரி காதுகளுடைய நடு மற்றும் உட்புற காது பகுதிகளும் வந்து உள்ள பாதுகாப்பா வைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி மூக்குல பார்த்தோம்னா நாசி எலும்புகள், அந்த நாசி பாதையை உருவாக்க அது வந்து யூஸ் ஆகுது. அதே மாதிரி தசை இணைப்பு, மசிலுடைய அட்டாச்மெண்ட், அந்த முகமும் கழுத்துல இருக்கிற அந்த தசைகளும் ஒன்னா இணையறதுக்கு வந்து இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி முக பாவனைகள், நம்ம வந்து ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கும் சாப்பாடு மெல்றதுக்காகவும் வந்து நமக்கு இந்த மண்டையோடு வந்து உபயோகப்படுது. இப்போ நம்மளுடைய ஃபுல் மண்டையோட்டுலையும் பார்த்தோம், அதாவது ஸ்கல்லையும் பார்த்தோம்னா கீழ்த்தாடை எலும்புகள் மட்டும்தான் நம்மளால வந்து அசைக்க முடியும். வேற எந்த எந்த எலும்பும் வந்து அசையாது. ஏன்னா அந்த தாடைகள் அசையுது இல்லையா, ஸோ அந்த அசைவுனாலதான் நம்மளால சாப்பாடு சாப்பிட முடியுது, இல்ல பேச முடியுது, வாயை அசைக்க முடியுது. ஸோ இந்த விஷயங்களுக்காகவும் இது பயன்படுது. அதே மாதிரி வந்து நம்ம மண்டையோட்டுல குழி பைகள் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய அந்த மண்டையோட்டினுடைய வெயிட்டைய குறைக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம பேசுறப்ப அந்த 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 டோனை வந்து மாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஹை பிச், லோ பிச்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுக்கும் வந்து இந்த மண்டையோட்டுல இருக்கிற அந்த காற்று பைகள் தான் உதவுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம போன்ல தான் பார்த்தோம் அப்படின்னா ரத்த சிவப்பணுக்கள், வெள்ளை அணுக்கள்லாம் உற்பத்தி ஆகும். அதே மாதிரி இந்த பிரெயின்லயும் இருக்கிற அந்த மண்டையோட்டுல இருந்து உருவாகுது. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து மண்டையோட பத்தி தான். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது அப்படின்றது மூளை. இந்த மூளையை தான் பாஸ் ஆஃப் த பாடி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது முதலாளி, நம்ம உடலுடைய முதலாளி யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பிரெயின் தான். ஏன்னா இந்த பிரெயின் வந்து இந்த ஸ்கல்குள்ள இவ்வளவு பாதுகாப்பா வைக்கப்பட்டிருக்கு. எதனால இவ்வளவு பாதுகாப்பா வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான உறுப்பு. ஏன்னா இந்த உறுப்புனாலதான் நம்ம உடல்ல இருக்கிற எல்லா வேலைகளும் வந்து கட்டுப்படுத்தப்படுது. அதாவது சிந்தனையா இருக்கட்டும், ஏதாவது உணர்றதா இருக்கட்டும், ஏதாவது நினைவு வைக்கிறதா இருக்கட்டும், பாடி பார்ட்ஸ் அசைக்கிறதா இருக்கட்டும், சுவாசம், இதய துடிப்பு, டைஜஷன் எல்லாமே வந்து இந்த மூளை தான். இப்போ உடல்ல இருக்கிற அனைத்து செயல்பாட்டையும் இது வந்து கட்டுப்படுத்துது. பட் ஆனா இது இருக்கிறதுலயே ரொம்ப சிக்கலான உறுப்பு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நரம்பு மண்டலத்தின் மையம் அப்படின்னும் சொல்றாங்க. இப்போ இந்த மூளை இருக்கு இல்லையா, மூளைய வந்து பார்த்தோம்னா ஒரு மெல்லிய ஜவ்வால மூடப்பட்டிருக்கும். அந்த ஜவ்வுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா மெனஞ்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மெனஞ்சஸ் வந்து 3 வகையா பிரிஞ்சிருக்கு, 3 லேயரா பிரிஞ்சிருக்கு. வெளியில இருக்கிற சதை, அந்த உரை பகுதிக்கு வந்து டியூரா மேட்டர் அப்படின்னு பேரு. இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மண்டையோட்டுக்கும் அந்த மண்டையோட்டுக்கு ரொம்ப அருகில அமைஞ்சிருக்கு. அது வந்து ரொம்ப தடிமனா இருக்கும். இது வந்து ரொம்ப உறுதிக்கும் வெளியில அமைஞ்சிருக்கிற வெளி இதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அரக்னாய்டு மேட்டர். அதாவது இது எப்படி இருக்கும்னா ஒரு சிலந்தி வலை எப்படி இருக்கும்னா
மாதிரியான ஒரு தோற்றத்துல தான் இது இருக்கு. இது நடுவுல இருக்கிற ஒரு அடுக்கு. நெக்ஸ்ட் வந்து பியா மேட்டர். இது வந்து மூளையினுடைய மேற்பரப்போடு மிக நெருக்கமா இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து மூளையை ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். இதுல வந்து உணர்திறன் அதாவது வந்து நம்ம உணர்திறன்கள் வந்து கொண்டு இருக்கிற அந்த ஒரு உறுப்பா இது இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சிஎஸ்எஃப்னா செரப்ரோஸ்பைனல் ஃப்ளூவிட். அதாவது நம்ம மூளைக்கும் அதனுடைய உரைகளுக்கும் நடுவுல பார்த்தோம்னா இது வந்து ஒரு லிக்விட் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. இதுக்கு பேர் வந்து சிஎஸ்எஃப்னு ஷார்ட்ல சொல்லுவாங்க. இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஷாக் அப்சார்பண்டா இருக்கு. இப்போ தலை போய் எங்கேயாவது இடிக்குது அப்படின்னா, இப்போ நம்ம இதை இடிக்குது அப்படின்னா அது வந்து நம்ம மூளைக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாம அது ஒரு மாதிரியே வந்து அந்த மூளைக்கு ஒர்க் பண்ணுது. இப்போ இந்த ஹெல்மெட்லாம் பார்த்தோம்னா வெளியில இருக்கிற பிளாஸ்டிக் இருக்கும், உள்ள பார்த்தோம்னா அவங்க வந்து தெர்மோகோல் மாதிரி ஒரு கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ எதுக்குன்னா கீழே விழுந்தாலும் நம்ம பிரெயினுக்கு அடிபடாம இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். ஸோ அதே மாதிரி தான் அதாவது நம்ம தலையுடைய இந்த கண்டென்ட்டை பேஸ் பண்ணி தான் ஹெல்மெட்ஸும் வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து மிதப்பு தன்மை. மூளை வந்து அந்த தண்ணியில மிதக்க மாதிரி இருக்கு. இப்போ வந்து மிதக்கிற மாதிரி இல்லாம இப்போ ஒரு பொருளை தண்ணியில போடும்போது அது கீழே போய் சேர்ந்துருச்சுன்னா அந்த பொருளால அந்த இடத்துல வந்து ப்ரெஷர் ஏற்படும். இப்போ நம்ம தலையில பிரெயின் இருக்கு, பட் ஆனா நம்மளால வந்து அந்த வெயிட்டை நம்மளால அப்படி இந்த நீர்மத்தன்மை வந்து அதை மிதக்க வச்சுட்டு இருக்கிறதால அது வந்து நமக்கு ஒரு பெரிய ப்ரெஷர் கொடுக்கறதும் இல்லை, அது ஒரு வெயிட்டா இருக்கிற மாதிரியும் தெரியறது கிடையாது. இது மட்டும் இல்லாம ஊட்டச்சத்து, அப்புறமா கழிவு நீக்கம். இப்போ பிரெயினுக்கு வந்து கண்டிப்பா நியூட்ரியன்ட் தேவை, ஏன்னா அது அவ்வளவு ஒர்க் பண்ணுது இல்லையா. ஸோ அந்த ஒர்க்குக்கு தேவையான நியூட்ரியன்ட், அதுக்கப்புறமா உள்ள ஏதாவது கழிவு இருக்குன்னா அதை வெளியில நீக்கிறது, இது எல்லாம் பண்றது எதுனா ESF தான், அதாவது இந்த செரப்ரோஸ்பைனல் ஃப்ளூவிட். அதுவும் இல்லாம இது பிளட் பிரெயின் பேரியர். அதாவது நம்ம இந்த மூளையில பார்த்தோம்னா நரம்பு ரத்தம் வந்து போகாது, அதுக்கு பதிலா என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து இட் ஒர்க்ஸ் அஸ் எ ட்ராப். அதாவது ரத்தத்துல இருந்து வந்து சில பாய்சனஸ் கண்டென்ட்டோ இல்ல ஜெர்ம்ஸோ வந்து மூளைக்குள்ள போகாம இருக்கணும் அப்படின்றதுக்காக அது வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் லேயரா வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம பிரெயினுக்கு தேவையான நியூட்ரிஷனோ இல்ல நம்ம பிரெயின்ல இருந்து வெளியில எடுக்கக்கூடிய ஒரு வேஸ்டாவோ இருக்கட்டும், அது இதன் மூலியமா தான் உள்ள வெளியே போயிட்டு இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் நான் இது வரைக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்ஷால்லா நெக்ஸ்ட் இதுல நான் ஃபர்தர் மோர் ப்ரிப்பேர் பண்ணலாம்.